பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். யெகோவா எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துரத்தி எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார், அந்நாளை கழிப்பார் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார், அந்நாளை கழிப்பார் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 51 அதிகாரம் 1 முதல் 3 வரை. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேரலடை செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வருடம் முழுவதும் நம்மளை கண்ணின் கருவிழில் போல பாதுகாத்து நமக்கு ஜீவனை தந்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்மை மட்டும் காத்த தேவனுக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துவோம். இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனுக்கு நான் ஆறுதல் செய்து நான் அவளை தேற்றி அவளுக்கு என்ன செய்வேன், வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழி கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பான தேவனுடைய பிள்ளை, அநேக கனவுகளோடு போன ஆண்டை தொடங்கி இருப்போம். ஆனால் நாம் நினைத்த அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போயிருக்கும். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் சொல்கிறார், அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் மாறி போகவே போதும். ஒரு ஆண்டுதான் முடிந்திருக்கும், அவருடைய வார்த்தை முடிந்து போகவே இல்லை. அதனால் நம்பிக்கையோட காதல் கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார். உங்களை தேர்தலடைய உங்களை ஆற்றுவார், உங்கள் கரம் பிடித்து நடத்துவார். அப்பொழுது என்ன சொல்றார், சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்குன்னு சொல்றார். அன்பான தேவன், இந்த ஆண்டிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும்படியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நோக்கி ஜெபம் எல்லா காரியங்களையும் மனிதர்களிடத்தில் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை தேற்றுவார், தேர்தலடை செய்வார், ஆற்றுவார். உங்களை மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும்படியா உங்கள் குடும்பத்திலே அப்படி செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா?
எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. போன ஆண்டு முழுவதும் ஒவ்வொரையும் கரம் பிடித்து நடத்திட்டு வந்தீங்களேப்பா. நாளிலும் அப்பா இம்மட்டும் உடைய கிருபை கரம் எங்களோடு கூட இருந்தபடியா நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் செய்து சொல்ல முடியாத நன்மைகளுக்காக ஈவலுக்காக நன்றியப்பா. இந்த ஆண்டிலும் கர்த்தாவே உடைய கரம் எங்களை ஒவ்வொரையும் நடத்தி செல்ல முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் எங்களை பிடித்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவாந்தரத்தையும் வனாந்தரத்தையும் எங்களை எதேனை போல மாற்றி ஒவ்வொருடைய குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும்படி செய்வேன் என்று சொல்லுகிறபடியா நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்ட கருத்தில் தருகிறோம். இந்த நோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.